Hello everyone, welcome to my channel. நாம இப்போ பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா வந்துட்டு it's a power rule of numbers. ஸோ ஒரு ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுல பவர் ரூல் எப்படி அப்ளை பண்றோம். ஸோ பவர் ரூல்ல எங்க அப்ளை பண்ணுவோம்? சம் பவர்ஸ் ஒரு இன்டிஜர் இருக்கு, அந்த இன்டிஜருக்கு ஒரு சம் பவர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து பவர் ரூல் யூஸ் பண்ணுவோம். நமக்கு ஃபேமஸா தெரிஞ்ச ஒரு பவர் ரூல்ஸ் தான், என்னன்னு பார்க்கலாம். Power rule property 1 a power m a power n equal to a power m plus n. இது ஒரு famous property. ஏங்கிறது இந்த இடத்துல base, m nங்கிறது வந்து it's a power. Okay. So second property a power m divided by a power n is equal to a power m minus n. So எப்பெல்லாம் base same இருந்து power மட்டும் different இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதோட எந்த ரிசல்ட்டுக்கு ஈக்குவல்னா பவர் ரெண்டையும் ஆட் பண்றதுக்குரிய ஈக்குவல், பேஸ் அப்படியே காமனா வச்சுட்டு பவர் ரெண்டையும் ஆட் பண்ணணும். அதே சமயத்துல டிவைட்ல இருந்தது ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என், அந்த ஃபார்மேட்ல இருந்ததுன்னா ஜஸ்ட் பவரை மட்டும் மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ல இருந்தா ஏ பவர் எம் ஹோல் பவர் என் இப்படி இருந்தா பவரை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதே சமயத்துல nth ரூட்ல இருந்தா பவரை வந்து டிவைட் பண்றோம். ஸோ இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் மைண்ட்ல வச்சுக்கிட்டாலே போதும், நம்ம வந்து எப்படிப்பட்ட ஹார்டான சம்ஸும் நாம சால்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதுல ஒரு சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா வந்துட்டு 2 power 4 5th root of 7776. இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். இப்போ நம்ம வந்து இதை எவால்வேட் பண்ணணும், தட் மீன்ஸ் சிம்பிளிஃபை பண்ணணும்னா இதுல மெஜாரிட்டி நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கொயர் 5th root of 7776 அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ சிம்பிளிஃபை பண்றதுன்னா என்ன, வாட் இஸ் மீன் பை சிம்பிளிஃபிகேஷன்? ஸோ இப்போ இந்த 7776 ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைமா எழுத முடியுதான்னு பார்க்கணும். நம்மள நம்பர்ல வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்மளோட ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸா எழுத முடியுதா அப்படின்னு பார்க்கணும். பார்க்கலாமா? இப்போ லாஸ்ட் நம்பர் நமக்கு என்னவா இருக்கு, லாஸ்ட் நம்பர் 6 இருக்கு. 6னா டிவைடட் பை 2 தெரியுமா? ஸோ டிவிசிபிள் பை 2. அதே மாதிரி வேற என்ன நம்ம பார்க்கலாம், டிவிசிபிலிட்டி டெஸ்ட் படி டிவிசிபிள் பை 3 ஆன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காண்டி 7 1 minute 7 plus 7 plus 7 plus 6 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, என்ன வருதுன்னு பார்ப்போம். ஆட் பண்ணா 13 plus 14 13 plus 14 yes 27. இந்த 27 divisible by 7 na 3 yes divisible by 3. So then divisible by 9 yes 3 9. So இந்த நம்பர் இந்த 7776 அப்படிங்கிற நம்பர் வந்துட்டு அதோட divisible எதெல்லாம் நம்பர்லாம் divisible by 4 ஆல் divisible by 3 and divisible by 9. ஸோ அப்படிங்கும்போது இதெல்லாம் இதோட ஃபேக்டர்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இது நமக்கு ஒரு சில ஃபேக்டர்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா இட் இஸ் ஈஸி டு ப்ரொசீட். எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்? இப்போ 7776 இதை வந்து நம்ம வந்து 9ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம். 9ஆல் டிவைட் பண்ணி பார்த்தா 8 9s are 72, பேலன்ஸ் 5, 6 9s are 54, பேலன்ஸ் 3, 4 9s are 36. மறுபடியும் நம்ம 9ஆல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 81 9 9s are 81, 6 9s are. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி பார்ப்போமா. 9 plus 6 வந்து 15 ஆகும். 15 வந்து 3ஆல் மட்டும்தான் டிவிசிபிள் ஆகும். ஓகே, ஸோ 3 நெக்ஸ்ட் வந்து 3க்கு போகிறோம். 3க்கு போனால் இங்கே 32. இப்போ நம்ம 32க்கு நமக்கு ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும், இது 2 power 5ன்னு ஈஸியாக தெரியும். ஸோ இங்கே வந்து 9 ஸ்கொயர், இப்போ 7776 நம்ம எப்படி எழுத முடியுது அப்படின்னா வந்துட்டு 9 ஸ்கொயர் multiply by 3 multiply by 2 power 5ன்னு எழுத முடியுது. இப்போ 9 ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம், 3 ஸ்கொயர் 9 எப்படி எழுதலாம், 3 ஸ்கொயர்னு எழுதலாமா. 3 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3
into 2 power 5. ஓகேவா? இப்போ இந்த 3 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இருக்கு. இது நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே முந்தின பேஜ்ல ப்ராப்பர்ட்டில. எஸ், ப்ராப்பர்ட்டி 3. அதுபடி நம்ம பார்த்தோம்னா 3 பவர் 4ன்னு எழுதலாம். 3 2 பவர் 5. ஓகே, இப்போ இந்த 3 பவர் 4 3ஐயும் மல்டிப்ளை பண்ணா இது ப்ராப்பர்ட்டி 1 இருக்கா? ப்ராப்பர்ட்டி 1 படி 2 பவர் 5 3 பவர் 5 2 பவர் 5ன்னு எழுதலாம். இப்போ இது எல்லாமே எங்க இருக்கு? 5th ரூட்டுக்குள்ள இருக்கு. ஸோ இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. 2 power 4 is multiplied by 5th root of 3 power 5 2 power 5. இப்போ நம்ம மறுபடியும் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு போவோம். ப்ராப்பர்ட்டி 4. ப்ராப்பர்ட்டி 4ல 5 by 5ன்னு எழுதிக்கலாமா? அது யூஸ் பண்ணி பவரா? ஸோ அப்படி பார்க்கும்போது 2 power 4 multiply by 3 times 2. Okay. So then 2 power 5 times 3. Okay va? So 2 power 5 நமக்கு என்னன்னு தெரியும்? 32 தெரியும். 32 times 3 is 96. This would be the answer. இவ்வளவுதான் evaluate. So இப்போ நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணிருக்கோம் இந்த evaluationல? இந்த first step வந்துட்டு 7776 ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸா எழுதணும்னு ட்ரை பண்றோம். ஸோ எழுதணும்னு ட்ரை பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்டா அதனுடைய டிவிசிபிலிட்டி டெஸ்ட் பண்றோம். அதுல என்னென்ன நம்பருக்குலாம் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு ரஃபா ஒரு கால்குலேஷன் எடுத்துக்கோம். ஸோ நம்ம கால்குலேஷன் எடுத்தபடி 2 3 9ல டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு பார்த்துருக்கோம். பார்த்துட்டு அதை வந்துட்டு நம்ம வந்து செக் பண்ணிருக்கோம். எப்படி ப்ராடக்ட் ஆஃப் பிரைமா எழுதலாம் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணி பார்த்துருக்கோம். பார்த்து எழுதியிருக்கோம். எழுதின பிறகு நம்ம பவர் ரூல் நிறைய யூஸ் பண்ணிருக்கோம். யூஸ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் போட்டிருக்கோம். ஓகே, தேங்க்யூ.